நீ சொன்னது தான் செய்யணும், நீ சொன்ன மாதிரி தான் இருக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ண சூசைட் பண்ணிக்குவேன். ம் ஓகே, எனக்கு அது ஏன் சிரிப்பாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பேட் கேர்ள் அப்படின்ற ஒரு படத்துக்கான டீசர். இது வந்து ஒரு புது டைரக்டர் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டீசரை பார்த்துடலாம். நான் ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துட்டேன் இதை. எனக்கு வந்து இந்த டீசரில் என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நான் நடுவிலே வந்து கட் பண்ணி சொல்லிடுறேன். அப்புறம் எண்டிங்கில் வந்து அதுக்கான ஓவர் வியூவும் சேர்த்து கொடுத்துட்றேன். சரியா? உள்ளே போயிடலாம். As far back as I can remember, I've always wanted a boyfriend. என்னை பொறுத்த வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் கிளாஸ் லீடராக இருக்கிறதோட மாசு. அது இது வந்து ஆப்வியஸாக வந்து சின்ன வயசில் நானும் இப்படி தான் இருந்தேன். இன்னும் கோவிடில் வந்து நான் 11th 12th படிச்சுட்டு இருக்கும்போது கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் தான் ஒரு மாதிரி கெத்து, அப்படி ஸ்கூலில் ஒரு மாதிரி சூப்பராக சுற்றிட்டு இருக்கலாம்னு நானும் யோசித்து அதெல்லாம் பண்ண ஆள் தான். ஸோ அவங்க யதார்த்தமாக அதை காட்டுறாங்கன்றது எனக்கு புரியுது. என்ன காட்ட வராங்கன்றது எனக்கு புரியுது. சரியா? நான் நல்லவன்லாம் இல்லைங்க. நான் என்னெல்லாம் தப்புகள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து கற்றுக்கிட்டு வெளில வந்த ஒரு பர்சன். ஸோ எனக்கு இதுக்கான எக்ஸ்போஷர் இருக்குன்றதுனால நான் சொல்கிறேன். எனக்கு அது புரிஞ்சிக்க முடியுது. இதுக்கான எக்ஸ்போஷர் இல்லாத ஆட்களுக்கு இது எப்படி ரிசீவ் ஆகும்ன்றது எனக்கு தெரியல. எனக்கு பட்டதை சொல்கிறேன். பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் கிளாஸ் லீடராக இருக்கிறதோட மாசு. Walk like a boy, you talk like a boy, and you fail like a boy. She's a smart chick. அவரோட ப்ராக்ரஸ் உங்க கையில தானே இருக்கு. இன்னும் இந்த பொண்ணு மாதிரி அழுவாத, இந்த பையன் மாதிரி நடந்துக்காத. எனக்கு இந்த ஸ்டெரியோ டைப்லலாம் சுத்தமாக எனக்கு வந்து பெருசாக உடன்பாடு இல்லை. யூ வாக் லைக் அ பாய், யூ டாக் லைக் அ பாய், அண்ட் யூ ஃபெயில் லைக் அ பாய்னா அப்போ என்ன சொல்ல வராங்க? பசங்க வந்து படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்ல வராங்களா? நேற்று நடந்த டீசர்லேயும் அதான் சொன்னாங்க. 54 அரியர் ஏதோ ஒரு அரியர் வச்சுன்றதை ரொம்ப கெத்தாக சொல்லிட்டு இருந்தாங்க. இது இந்த டெம்ப்ளேட்டே இருக்குல்ல, இந்த படிப்பை சுற்றி ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல, அது சரியாக படிக்கலைன்ற ஒரு விஷயத்த வந்து க்ளோரிஃபை பண்ணுறது இருக்குல்ல, அதை தூக்கி தூர கடாசின்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த விஷயம் வந்து அந்த டீசரில் பிடிக்கல. ஸ்மார்ட் chick. அவரோட ப்ராக்ரஸ் உங்க கையில தானே இருக்கு. ரெஸ்பாண்ட் டப்பு. ஏ பேட ஆட்ல இல்லையா நீ? அது சோல் மச்சான். டக்குன்னு திரும்பி பார்க்காத. 12 o'clock, third bench, new student. எங்க பார்த்த மாதிரி இல்ல. டக்குன்னு திரும்பாத. க்யூட்டாக இருக்காண்டி. அவன் கையில் வெயின் செம்மையாக இருக்கு. Veins? What all you look at, Rami? நீ ப்ளூ ஃபிலிம் பார்ப்பியா? அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பீரியட்ஸ் குட்டியான வந்துச்சு. அழகான வீட்டில் எனக்கு உன்னோட வாழணும். இதெல்லாம் தப்புடி. கெட்ட பையன்டி அவன். Fuck them. எனக்கு நீ மட்டும் போதும். ஐ லவ் யூ. Shameless. செல்போன் கிடையாது, டிவி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது. என்ன காரியம் பண்ணு நிக்கிற? வெக்கமான உனக்கு? இனிமே அவளுக்கு ஒரே வேலை படிக்கிறது மட்டும்தான். லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். அதையும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டல. ஸ்கூல் முடிஞ்ச கையோட நான் போகிறேன். உன் வீட்டில் இருக்கவே மாட்டேன். ஹாய் ரமேஷ். ஹாய் சுரேஷ். எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவேன். உனக்கு பிடிக்காதெல்லாம் வேணும்ட்டே பண்ணுவேன். I think we should kill all men. But I like having sex with them. நீ சொன்னது தான் செய்யணும், நீ சொன்ன மாதிரி தான் இருக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ண சூசைட் பண்ணிக்குவேன். ம் ஓகே, எனக்கு அது ஏன் சிரிப்பாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. வழக்கமாக பொண்ணுங்களை வந்து எப்படி சொல்கிறது, இமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு வந்து நான் சொல்கிறத நீ கேட்கலனா, நான் சொல்கிறத நீ செய்யலைனா, நான் சொல்கிற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கலனா, நாங்கள் வந்து குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்குவோம், தூக்கில் மாட்டி தொங்கிடுவோம், இல்லைனா வந்து மரணம் ஊற்றி கொளுத்திக்குவோன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இதுதான் வந்து அந்த ஒரு குப்பை டெம்ப்ளேட் இருக்குது. அந்த இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுற ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. அந்த டெம்ப்ளேட்டை வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க பேரண்ட்ஸை பார்த்து சொல்கிறாங்க, இதை நான் வந்து சீரியஸாக எடுத்துக்க வேணாமன்றதே எனக்கு அது ஒரு கேள்விக்குறி தான். ரெண்டுமே வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. 2 விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த டெம்ப்ளேட்டும் எனக்கு குப்பை தான், இந்த டெம்ப்ளேட்டும் எனக்கு குப்பை தான். பட் அதில் கொஞ்சம்
குழந்தைங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்கள எப்படி டீல் பண்ணணுமோ அந்த விதத்தில் தான் டீல் பண்ணணுன்ற ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் படத்தில். ஆனால் எனக்கு தெரியல, பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும். ஓகே, இதான் மிங்கிள். எனக்கு ஒரு பையனை பிடிச்சா இப்படி ரைட் ஸ்வைப் பண்ணுவேன், இல்லைனா இப்படி ரிஜெக்ட் பண்ணுவேன். நாங்க போனதுக்கு அப்புறம் உன்னை யாரடி பார்த்துப்பா? ஏன் உன்னை யார் பார்த்துக்கிறாங்க? சட்னி போடுமா? கோக்கரடா கோ. ஓகே ஓகே, ஓவராலாக வந்து இந்த டீசர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி யதார்த்தமான விஷயங்களை எடுத்து சொல்கிறது எனக்கு பிடிக்கும். ஆனால் இது ரொம்ப டெலிகேட்டான ஒரு சப்ஜெக்ட். ஸோ இந்த படம் வந்து ஃபுல்லாக வந்துட்டு அப்புறம் தான் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இல்லைன்றது எனக்கு தெரியும். இது குறித்து நிறைய சர்ச்சைகள்லாம் நடந்தது. அது எப்படி சொல்கிறது, ரிலிஜன் சார்ந்த விஷயங்களோ இல்லை வந்து மதம் சார்ந்த விஷயங்களோ வந்து அதுக்குள்ளே திணிச்சு ஒரு மாதிரி ஒரு சர்ச்சை இருக்குது. எனக்கு அதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்குள்ளே போகணுன்னுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது முக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. இந்த டீசருக்குள்ளே அது ஒரு முக்கியமான விஷயம் கிடையாதுன்னு என்னை பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட் டைமும் அது அந்த மாதிரி படலை, செகண்ட் டைமில் அந்த மாதிரி படலை. மேபி ஐம் நாட் அசோசியேட்டட்ன்றதுனால அந்த விஷயம் எனக்கு பெருசாக இல்லாதன்றதுனால எனக்கு அது தெரிலன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஸ்டீரியோடைப்ஸை நிறைய வந்து அவங்க சேலஞ்ச் பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, அது படத்தில் காமிச்சா எனக்கு பிடிக்கும். யதார்த்தமான விஷயங்களை காமிச்சா எனக்கு பிடிக்கும். எனக்கு இந்த டீசர் பிடிக்காததுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. அது ஏன்னா நான் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் எனக்கு திருப்பி காட்டும்போது எனக்கு ஒரு மாதிரி நம்ம ஏன் இப்படி இருந்தோம் அப்படின்ற ஒரு ஜோன் இருக்குது இல்லையா, அது என்னோட தனிப்பட்ட விருப்பம். அது குறித்து எனக்கு அப்படி இருந்துச்சு. பட் சிலது வந்து ரொம்ப நேர்த்தியாக இருந்துச்சு. கடைசியாக வந்து அவங்க அம்மாகிட்ட கேட்குறாங்க, அவங்க அம்மா அவங்கள பார்த்து கேட்குறாங்க இல்லையா, நான் போயிட்டு அப்புறம் யார் உன்னை பார்த்துக்குவான்ட்டு. அப்போது ஏன் உன்னை யார் இப்போ பார்த்துக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா கூப்பிட்டு சட்னி ரெடி ஆயிடுச்சான்னு கேட்குறாரு இல்லையா. அவ்வளோதான். அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ். ஒரு சின்ன சீனில் வந்து அதை சொல்லிடுறாங்க. ஸோ நான் இந்த படத்தில் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போகிறேன். அது கரெக்டாக டெலிவர் ஆகலைன்னா அது கண்டிப்பாக நல்லா இல்லைன்றதை நான் சொல்லிவிடுவேன், படம் ஒழுங்காக எடுக்கப்படலைன்னா. சரியா, இந்த டீசரில் இவ்வளோ தான் பேச முடியும். அப்புறம் அந்த சர்ச்சை குறித்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டு குழந்தைங்கள நாங்கள் பாதுகாக்கிறோன்ற ஒரு கூட்டம் கிளம்பும் இல்லையா, என்ன வந்து விஷயம் சொல்ல வராங்கன்றதை ஃபுல்லாக ரிசீவ் பண்ணாமே ஒரு கூட்டம் கிளம்பும் இல்லையா. அவங்க பாதுகாக்கிறன்ற பேரில் மற்றவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள வந்து அப்யூஸ் பண்ணுறதும், அனாவசியமாக பேசுகிறதும், தரைக்குறைவாக பேசுகிறதும், லைக் நீங்கள் எதுக்காக போராடுறீங்களோ அதுவே நீங்கள் பண்ணும்போது லைக் யுவர் பாயிண்ட் இஸ் மியூட். லைக் அது ஒரு மாதிரி மூட்டான ஒரு பாயிண்ட், வேஸ்ட். நீங்கள் பேசுகிறதே வேஸ்ட் அதை பற்றின்ற ஒரு ஜோனில் தான் நான் அதை ரிசீவ் பண்ணிக்கிறேன். சரியா, படம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அவ்வளோதான். டீசர் பிடிச்சிருக்கு பிடிக்கல, ஏன் பிடிக்கல அதுக்கான ரீசன் சொல்லிட்டு போகிறது வேற. அதை வச்சு படத்தை ஆதரிக்கிற ஆட்களையும், படத்தை டைரக்ட் பண்ணுற ஆட்களையும், படத்தில் ஒர்க் பண்ண ஆட்களையும் வந்து ரொம்ப தரைக்குறைவாக பேசுகிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப கேவலமான செயல். அதை தவிர்த்தணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருக்கா இல்லையான்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. அதே மாதிரி ரியாக்ஷன் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து வெற்றிமாறன், டைரக்டர் வந்து அஞ்சலி சிவராமன், காஸ்ட் வந்து அஞ்சலி சிவராமன், சாந்தி பிரியா, சரண்யா ரவிச்சந்திரன், ஹிருது அருண், டிஜே அருணாச்சலம், சஷாங் பொம்மிரடப்பள்ளி, டிஓபி வந்து பிரீதா ஜெயராமன், ஜெகதீஷ் ரவி, பிரின்ஸ் ஆண்டர்சன், எடிட்டர் வந்து ராதா ஸ்ரீதர், ப்ரோமோ எடிட்டர் வந்து மது, ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து சண்முகராஜ், காஸ்டியூம் டிசைனர் வந்து ஸ்ருதி மஞ்சரி. இது கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி ப்ரொடக்ஷன்லேருந்து வர ஒரு படம். டைரக்ஷன் பண்ணது வந்து வர்ஷா பரத். நான் தப்பாக சொல்லிட்டேன், வர்ஷா பரத்ன்றவங்க டைரக்டர். எனக்கு அவங்கள பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது. இன்ஃபேக்ட் இங்கே இதில் வந்து இருக்கிற பேரில் வந்து எனக்கு வெற்றிமாறன் தவிர வேறு எந்த பேருமே எனக்கு தெரியாது பெருசாக. அவங்கள பற்றியுமே எனக்கு தெரியாது. அனுராக் கஷ்யப்பையும் பார்த்தேன், பட் இதை தவிர எனக்கு இவங்கள பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் இது அவங்களோட ஃபஸ்ட்டு படமாக இருக்கும் பட்சத்தில் இந்த டீசரு வந்து இட்ஸ் வெல் மேட் டீசர்.
கண்டென்ட் வைஸ் வந்து அது எல்லாருக்கும் ரீச் ஆகுமா இல்லையான்னு வந்து படம் வந்துட்டு அப்புறம் தான் தெரியும். சரியா? நானும் படம் வந்துட்டு அப்புறம் அதுக்கான ரிவ்யூ போட்டுறேன். இந்த டீசர் பிடிச்சிருந்தா இல்லையான்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஒப்பீனியன்ஸை உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ரியாக்ஷன் ரிவ்யூ பிடிச்சிருக்கான்றதையும் சொல்லுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.